வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 28வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 12.11% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். படையல்களின் ஒழுங்குமுறை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொல், எனக்குரிய நேர்ச்சியை, நெருப்பு பலியான உணவை, எனக்கு உகந்த நறுமணத்தை குறிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு படைப்பதில் நீங்கள் கருத்தாயிருக்க வேண்டும். நீ அவர்களிடம் சொல், நெருப்பு பலியாக நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியது அன்றாட எரிபலியாக எந்நாளும் செலுத்த 1 வயதுடைய பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகள். இவற்றில் ஒன்றை காலையிலும் மற்றதை மாலையிலும் பலியிட வேண்டும். அத்துடன் உணவு படையலாக 20 படி மரக்காலில் 10ல் 1 அளவு மிருதுவான மாவை அடித்து பிழியப்பட்ட 1/4 கலயம் எண்ணெயுடன் பிசைய வேண்டும். இது எந்நாளும் செலுத்தும் எரிபலி. இது ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியாகவும் உகந்த நறுமணமாகவும் சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்டது. அத்துடன் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் 1/4 கலயம் வீதம் நீர்ம படையல் நீங்கள் செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நீர்ம படையலாக திருவுறைவிடத்தில் மதுலானத்தை ஊற்ற வேண்டும். மற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் மாலையில் பலியிட வேண்டும். காலையில் உள்ள உணவு படையல் போன்றும் அது நீர்ம படையல் போன்றும் அது நெருப்பு பலியாகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாகவும் நீங்கள் படைக்க வேண்டும். ஓய்வு நாளின் படையல். ஓய்வு நாளில் 1 வயதுடைய 2 ஆட்டுக்குட்டிகளையும் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த 20 படி மரக்காலில் 10ல் 2 அளவு மிருதுவான மாவையும் அத்துடன் நீர்ம படையலையும் செலுத்த வேண்டும். எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக. இது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் செலுத்தப்பட வேண்டிய எரிபலியாகும். மாத பிறப்பின் படையல். மாத தொடக்கத்தில் எரிபலியாக நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியவை இளங்காளைகள் 2, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும். அவற்றுடன் உணவு படையலாக காலை ஒன்றுக்கு எண்ணெயில் பிசைந்த 20 படி மரக்காலில் 10ல் 3 அளவு மெல்லிய மாவு, உணவு படையலாக ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு எண்ணெயில் பிசைந்த 10ல் 20 பங்கு மெல்லிய மாவு, உணவு படையலாக ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த 10ல் 1 பங்கு மெல்லிய மாவு. இது நெருப்பு பலிக்காகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலிக்காகவும் இருக்க வேண்டியவை. அவற்றின் நீர்ம பலியல்களுக்கான திராட்சை ரசம் காலை ஒன்றுக்கு 1/2 கலயம், ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு 3ல் 1 கலயம், ஆட்டுக்குட்டி ஒன்றுக்கு 1/4 கலயம் என்ற அளவில் இருக்க வேண்டும். இது ஆண்டில் எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய எரிபலி. எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம படையிலும் நீங்களாக. பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு 1 வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்த வேண்டும். புளிப்பற்ற அப்ப திருநாள் படையல்கள். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் ஆண்டவரின் பாஸ்கா. இந்த மாதத்தின் 15ஆம் நாள் திருவிழா. 7 நாளும் புளிப்பற்ற அப்பமே உண்ண வேண்டும். முதல் நாளில் திருப்பேரவை கூட்டப்படும். கடின வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் நெருப்பு பலி ஒன்று எரிபலி ஒன்றை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். இதற்கு வேண்டியவை இளங்காளைகள் 2, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காலை ஒன்றுக்கு 6 படியும் ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு 4 படி அளவு வீதம் நீங்கள் படைக்க வேண்டும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி என்ற அளவில் இருக்க வேண்டும். இத்துடன் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு 1 வெள்ளாட்டுக்கிடாய் தேவை. இவையும் இவற்றின் இனப்படையலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் அதன் உணவு படையலும் நீங்களாக நீங்கள் படைக்க வேண்டும். இவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும். நாம் 1189 அதிகாரங்களில் 145 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திக்க மறக்காதீர்கள். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். பிறருக்கும் ஷேர் செய்து இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.